ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு பேக் நெக் டிசைன் தான் நம்ம கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்காக நான் லைனிங் பேக் பார்ட் இப்போ கட் பண்ணி எடுக்கலாம். நீளம் வந்து ஒரு 15 இன்ச்சு நான் ரெடி அளவு எடுத்துருக்கிறேன். வண்ணம் வந்து 9, தையலுக்காக 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கழுத்தகலை வந்து 3, ஷோல்டர் வந்து 3 நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஆங்கோல் வந்து 5.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். பேக் நெக் நீளம் வந்து 9 இன்ச்சு. நம்ம இப்போ மார்க் பண்ணதெல்லாம் நம்ம அப்படியே லைன் போட்டு இணைச்சி எடுத்துக்கலாம். மார்க் பண்ணதை லைன் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி கிராஸ் ஆகிற லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணி நம்ம அந்த வளைவை நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். ஆங்கோல் வளைவு. இப்போ நெக்கு நம்ம வளைவு வரைஞ்சி எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அதை கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ மெயின் கிளாத் எடுத்துக்கலாம். மெயின் கிளாத் எடுத்து அடியில் போட்டுட்டு நல்ல பக்கம் மேலே வர மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம லைனிங் கிளாத் எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ நெக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி 2 பக்கத்துலேயும் நம்ம ஒரு பின் போட்டுக்கலாம். பின் போட்டுட்டு 1/4 இன்ச்சு அளவில் நம்ம வந்து தையல் பிடிச்சிக்கலாம். தையல் போட்டுக்கலாம். எல்லா இடமும் ஒரே அளவாக வர மாதிரி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த வளைவு வர இடத்துல நிறுத்தாமல் அப்படியே நம்ம வளைச்சி திருப்பி எடுக்கலாம். அப்போ தான் அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக நீட்டாக வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் லைன் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்க எக்ஸஸ் ஆகிருக்க பீஸையில் நமக்கு கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம தையல் போட்டிருக்கோம் பாருங்கள், 1/4 இன்ச்சு அளவில். அந்த இடத்துல இந்த மாதிரி சிசர் வச்சு அந்த வளைவு வர இடத்துல எல்லாம் ஒரு கட் கொடுத்துட்டு இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கலாம். திருப்பி எடுத்துட்டு லைனிங்கில் நம்ம தையல் போட்டு எடுக்கலாம். லைனிங் எண்டில் இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறமா நல்ல பக்கமாக திருப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு அந்த எண்டில் நல்ல பக்கமாக இருக்க மெயின் கிளாத்தில் வந்து ஒரு எண்டில் நம்ம தையல் போட்டு எடுக்கலாம். இது வந்து இப்போ நம்ம தையல் போட்டு எடுத்துட்டோம். இனி லைனிங் அட்டாச் பண்ணி எடுக்கலாம். லைனிங் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்க எக்ஸஸ் ஆகிருக்க பீஸை எல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து கீழே வந்து நம்ம ஃபோல்டிங்காக நம்ம தையல் துணி விடுதலை இதில் தான் துணி விட்டுருக்கேன். இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணி 1 இன்ச் அளவுக்கு நம்ம தையல் போட்டு எடுக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம பின்னாடி நம்ம பிடிக்கும் பாருங்கள் டாட்டு, அந்த டாட்டை நம்ம மார்க் பண்ணி அந்த டாட்டை நம்ம வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம். டாட்டு பிடிச்சி எடுத்ததுக்கப்புறமா இப்போ பாருங்கள் 3 இன்ச்சு அளவில் ஒரு பீஸ் இப்போ நம்ம அந்த பீஸ் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். வண்ணம் 3 இன்ச்சு, நீளம் 3 இன்ச்சு எடுத்து இதே மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். பாருங்கள், கிராஸாக ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு, இன்னொரு ஃபோல்டு, இன்னொரு ஃபோல்டு, இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா எந்த பக்கம் ரைட் சைடு வருதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு வந்து நம்ம வச்ச டிசைன் வந்து ரைட் சைடு தான் நமக்கு வரணும். சென்டர்லேருந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண பாருங்கள், அந்த பீஸு இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு போட்டுட்டு நம்ம ஒவ்வொரு பீஸையும் இது மாதிரி நம்ம வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன்.
ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இன்னொரு 5 பீஸ் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து அதையும் இது மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணி கிராஸாக ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லீஃப் வர மாதிரி நம்ம வந்து நீடிலில் வந்து ஹெம்மிங் நீடில் இருக்குது பாருங்க, அதில் வச்சு நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஒரு ஃப்ளவர் மாதிரி பாருங்கள். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் இந்த மாதிரி எடுக்கேன்னு. அடுத்ததையும் ஸ்டிச் பண்ணி ரவுண்டாக அதை நம்ம ஒரு ஃப்ளவர் மாதிரி எடுத்துகிட்டு நல்லா டைட்டாக நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறமா அந்த சென்டரில் நம்ம என்ன இருக்குது பாருங்கள், அது அந்த சென்டரில் வந்து நம்ம அந்த ஃப்ளவரை வச்சு நம்ம அந்த துணியில் பேக் பார்ட்டு அதில் வச்சு நம்ம இதை ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்டோனை வச்சு நம்ம அதில் ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் சென்டரில். இப்போ தான் பார்க்க கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கும் பாருங்கள். நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இனி வந்து மேலே வந்து நம்ம இது டிசைன் வச்சுருக்கேன் பாருங்கள், அதையும் இதே மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் எந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிங்கன்னா இதே மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். எல்லாத்தையும் நம்ம அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த கேப் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து ஒயிட் கலரில் ஆஃப் பீடு வந்து நான் அதில் ஒட்டுவேன் எல்லாத்துலேயும். பாருங்கள் ஒட்டினது பிறகு எவ்வளோ நீட்டாக சூப்பராக இருக்குன்னு சூப்பரான ஒரு பேக் நெக் டிசைன் வந்து நமக்கு ரெடி ஆகிடுது. எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.